அனைவருக்கும் வணக்கம். ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் எதற்கு கோபப்படுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி நான் ரோட்டில் பார்த்த ஒரு இன்சிடெண்ட் தான் சொல்கிறேன். அதாவது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, என் குழந்தைய விட்டுட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் இடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் ரொம்பலாம் காயம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைய விட தான் அவங்களும் போகிறாங்க. ஆனால் ஒருவர் மட்டும் பார்த்தீங்கன்னா, விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு அவரை விட மாட்டேங்கிறாரு. அவருடைய மனைவியும் அவரை அசிங்கமாக பேசுகிறாரு. கடைசியில் காலை நேரம், எல்லாருமே அவசரமாக போகிற நேரம், எல்லாருமே அது இன்னும் நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா விளக்குனா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்து தான். ஆனால் என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க, அது ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தை தான். அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, ரொம்ப பயப்படுது அந்த குழந்தை. ஆனால் இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் இன்னொருத்தவர் அவர் விடவே மாட்டேங்கிறாரு. மனிதம் எங்கேங்கிறது தான் விஷயமா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உணர்ந்து ஏதோ புரிதலோட நகர்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா, வாழ்க்கையில் இவங்க பெரிய விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது இல்லையா? அதனால் தயவு செய்து சின்ன விஷயங்களுக்கு சாரினே சொல்லிட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன் அந்த மனிதம் செத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அதனால் உண்மையில் குழந்தைங்க அப்படிங்கிறது நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. படிக்கிறத விட நம்மளை பார்த்து, நம்மளோட செய்கைகளை பார்த்து வருங்கால தலைமுறையினர் கற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைங்க பயந்து நிற்கிது. ஆனால் அது வருங்காலத்தில் எப்படி இருக்குங்கிறது தெரியாது இல்லையா? அதனால் தயவு செஞ்சு நம்ம ஈகோ, ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் தேவையே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசுப்படுத்தணும்னா அது ரொம்ப பெருசாக போய் மனிதமே இல்லாமல் போயிடும். அதனால் இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு போயிடலாம் இல்லையா? நன்றி.